தென்காசி தென்றல்னா தென்காசி தென்றல் தாங்க. நிஜமாகவே அப்படி ஒரு பசுமை இடத்துல நான் இப்போ இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபாஷ் ஹியர். 2 நாள் இல்லை சொல்ல போனால் கரெக்டாக 1.5 நாள் தென்காசி சுற்றுவட்டார பயணமாக நான் வந்திருக்கேன். ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்குது, அதோடு சேர்த்து அப்படியே இந்த சுற்றுவட்டாரத்தை சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் எந்த இடம் போகிற வழியில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சன் கோயில் அப்படிங்கிற ஒரு இடம், தென்காசி பக்கத்தில் பண்பொழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா தமிழ்நாடு பார்டரில், கேரளாவில் தான் அந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. சுவாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி தான் போர்டே வச்சுருக்காங்க. ஸோ ஐயப்பனை சேர்ந்த ஒரு சாஸ்தா கோயில் தான். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போயிட்டு வரணும், அந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் மற்றும் இருக்கக்கூடிய வசதிகள் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ட்ராவல் ஆக்சுவலாக. கீழேருந்து அந்த கோயிலுக்கு போகிற பாதை பயங்கர ஒரு அட்வென்ச்சர் ரைடு அப்படின்னு சொல்லலாம். நிறைய யானை சாணங்கள்லாம் கூட பார்த்தோம். பட் நிறைய வைல்ட் லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் மயில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். வேறு எதுவும் பார்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். சுவாரஸ்யமான இந்த பயணத்தை முழுசாக தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த தென்காசி 1.5 நாளில் மினிமம் ஒரு 1-2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு சொந்தக்கார திருமணத்துக்காக ஊருக்கு ஒரு வாரம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஊரான வள்ளியூரில் இருந்து தான் நம்ம பயணம் அதிகாலை ஆரம்பிச்சது. திருநெல்வேலி ரீச் ஆகி போகிற பிளானு. பிகாஸ் அங்கே அந்த ரோடு நல்லாயிருக்கும், பஸ் ஃப்ரீக்வன்சியும் அதிகம். வள்ளியூர்லேருந்து ஒரே பஸ் தென்காசிக்கு இருக்குது, பட் ரூட் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. கல்லூரி நண்பர் வெங்கடேஷிடம் பைக் வாங்கி ஊரை சுற்றுற பிளான். ஸோ அவன் பாவூர் சத்திரம் பக்கம் இருக்கிறனால ஏன்னா அங்கே ஸ்டாப்பில் நிற்கிற பஸ்ஸில் ஏற சொன்னான். இந்த பிளான் இல்லைன்னா 1-to-1 பஸ் நிறைய திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இருக்குது. அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சாரலுக்கு அறிகுறியே இல்லாத எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி பாவூர் சத்திரம் இருக்கிறப்பவே லேசான சாரல், ஈரமான சாலைன்னு அந்த பயண வரவேற்புன்றது சிறப்பானது. வெங்கடேஷ் பாவூர் சத்திரம் முன்னாடி மகிழ்னு ஒரு ஸ்டாப்லேயே இறங்கி பைக் வாங்கிக்க சொன்னான். நான் இன்னைக்கு கேமராவில் இவ்வளோக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதற்கு ஆரம்ப புள்ளி வெங்கடேஷோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். 2017-18 எங்களுடைய கல்லூரி காலகட்டத்தில் நடித்த அவனுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான். பரவாயில்லையே, தென்காசியில் சிக்னல்லாம் இருக்குது, அதை ஃபாலோவும் பண்ணாங்களேங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன சின்ன ரோடு தான் அங்கே. டெவலப் ஆகிட்டு வர தென்காசிக்கு அது மட்டும் கொஞ்சம் மைனஸ்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பைக்கில் பொறுத்துற மாதிரியான கேமரா வசதி இல்லாதனால வண்டியை நிறுத்தி ஷூட் பண்ணுற சூழல். பட் ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கான பிளான் இருக்குது, சீக்கிரமே நிறைவேறும். குத்துக்கல் வளைச்சி அப்படின்னு ஒரு ஊர்லாம் தாண்டி அச்சன் கோவில் 22 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு பார்க்க, ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் சிறுநீர் கழிக்க அவசரம். சரி, அதையாச்சும் முடிப்போம்னு இறங்கி சிறுநீர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து சாப்பிட்றதுக்கான இடம் தேடினேன். பண்பொழி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து லெஃப்ட் திரும்பி தான் அச்சன் கோவில் போகிற ரூட்டு. நான் முன்னாடியே மேப்பில் அதை தப்பாக பார்த்துட்டு அதை தாண்டி போயிட்டேன். பட் அதற்கு நிஜமாகவே ஒருத்தர் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, இந்த நெற்பயிர் வயல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பேக்ட்ராப்பில் அப்படி ஒரு அழகையும். 2வது ஒருத்தான விஷயம், பாபா நகரம் அப்படின்னு ஒரு சிறிய ஊரில் நான் சாப்பிட்டு போனேன் இந்த கடை. சஜஷன்லாம் இல்லாமல் ரேண்டமாக தான் போனேன். விறகடுப்பு சமையல், குடத்தில் பிடிச்சி சமைக்கிற ஆற்று தண்ணின்னு இந்த மாதிரி கிராமிய ஹோட்டல் ஸ்டைல்லாம் இன்னும் இந்த மலையோர கிராமங்களில் தான் இருக்குது. தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, கட்டி சாம்பார் அனைத்தும் தரம். தோசை 10 ரூபாய், பூரி 7 ரூபாய்னு வயிறு நிறைய சாப்பிட எனக்கு 34 ரூபாய் தான் பில்லு. ஹோட்டல் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகெயின் அந்த ரூட் தாண்டி வந்து நம்ம மேப்ஸ் மூலமாக உணர்ந்து பண்பொழியிலேருந்து ரூட்டை பிடிச்சேன். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு இடத்துல நெல் வேக வச்சு ரோட்டில் காய வைக்கிற காட்சி. இப்போ கிராமப்புறங்கள்லாம் இது ரொம்ப அரிது, ஃபுல் மிஷினரிஸ்னால இதெல்லாம் இப்போ மக்கள் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. மேக்கரை கிராமம் இந்த ரோட்டில் கடைசி வரக்கூடிய தமிழக ஊர். ரோடு கொஞ்சம் அங்கங்கே சுமார் தான். மேக்கரை சரௌண்டிங்கில் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஊர் மாதிரி தான் இருக்கும். பக்காவான வெதர் அங்கே இருக்கும். அந்த ஊர் எல்லையிலேருந்து பார்த்தா அடவிநயினார் அணை வியூ கிடைக்கும். 2 கிலோமீட்டர் தொலைவு தான். பட் டைம் கன்ஸ்டன்ட்னால நாங்கள் போக முடியல. இந்த ஸ்பாட்லலாம் வெதர் எப்படி இருந்துச்சுன்னா, மலைச்சாரல் பொழிந்து ஒரு பிரேக் விட்டு மிதமான வெயில்னு அந்த பைக் ரைடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருந்தது. கேரளா செக் போஸ்ட் வரும். நான் அப்போ விவரம் தெரியாமல் அப்படியே போயிட்டு அவங்களும் எதுவும் கேட்கல. பட் என்ட்ரி போட்டுட்டு போனால் திரும்பி வரலன்னா செக் பண்ணுவாங்க போல. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு அது நல்ல ஒரு வசதி. அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் சில்னஸ் அதிகமாகும், காடு இன்னும் அடர்த்தியாகும். ஆங்காங்கே குறுக்கே நீரோட்டங்களையும் நீங்கள் காணலாம். அப்படி அந்த தனிமையை கொண்டாடி ஜாலியாக வண்டியை விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். 1-2 பிரேக் ஸ்டால்ஸ் இருக்கும், வேணும்னா நின்று நீங்கள் இலைப்பாரி அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலாம். ஏதோ மணலார் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்டில் கேரளா வன அதிகாரிகள் கண்காணிப்பில் அலோவ் பண்ணாங்க. கும்பாவுருட்டி அருவி இது கொஞ்சம் ஃபேமஸ் போல், நிரந்தரமாகவே இப்போது போட்டப்பட்டிருக்கும்.
சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இப்போ முழுசாகவே விடுறதில்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அச்சன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருந்து ஒரு 40 நிமிஷத்தில் அங்கே சென்றடைஞ்சேன். போகிறப்போ மதியம் 12 மணிக்கு கோவில் நட சாத்த முன்னாடியே நம்ம போகணும்னு நான் பெருசாக வண்டியை நிறுத்தாமல் போயிட்டு அங்கே ஒரு 11:00க்கெலாம் சென்றடைஞ்சேன். இந்த கோவிலுக்கு வெளியே டீசெண்டான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். 4 வீலர்ஸ்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயப்பன் கோவில்களில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாம் இது. சபரிமலைக்கு அடுத்து முக்கியமான மலைமேல் அமைந்த ஐயப்பன் கோவில்கள் இது டாப் 5ல் ஒன்றாம் கேரளத்தில். உட்புறம் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லாதனால அதன் வெளிப்புறம் மட்டும் காமிக்கிறேன். கற்களால் கட்டப்பட்ட பழமையான ஒரு கோவில். அன்று ஓணம் பண்டிகைக்கு முந்தைய நாள்னால நிறைய மலையாளிகள் புத்தாடையுடன் வழிபட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் அருமையான தரிசனம். நாக தெய்வங்களுக்கு கோவிலுக்கு பின்புறம் இருக்கும். அங்கேருந்து கோவிலில் அந்த அடர்ந்த காடு பேக்டாப்பில் பார்க்க அருமையான ஒரு சீனாக இருக்கும். உடலும் சரி மனதிலும் சரி குளுமையான அந்த நொடிகளை எனக்கு உணர முடிஞ்சது. கோவிலுக்கு எதிர்த்தப்புறம் கொஞ்சம் கடந்த கருப்புசாமி கோவில் ஒன்று இருக்கும். நம்ம ஊர் சுடலமாட சாமி ஐயனார் மாதிரி பெரிய பெரிய அருவாள்களுடன் உச்சி பூஜை வேளையில் நல்லா கும்பிட்டுட்டு வண்டி சாவியை திருக்க கொஞ்சம் அச்சன் கோவில் ஊரையும் விட்டு பார்த்தேன். ஹோட்டல், ரூம்ஸ், பேங்க், டெக்ஸ்டைல்ஸ்னு சின்ன ஊர்னாலும் நிறைய வசதிகள் அங்கே இருந்தது. கஷ்டப்பட்டு ட்ரைபாட சட்டைகளை புகுத்தி கொஞ்சம் செகண்ட்ஸ் உங்களுக்காக இந்த ஃபுட்டேஜை எடுத்தேன். இந்த ஃபாரஸ்ட் பேர் கோனி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோல். ரோட்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படின்னு சொல்லலாம். தனிமையில் ஆழ்ந்து என்னதான் என்ஜாய் பண்ணாலும் ஒரு பக்கம் யானைக்குன்னு குறுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஆனால் அந்த டைம் ரேஞ்சில் வனவிலங்குகள் இடமாட்டம் பெருசாக இருக்காதுன்னு சொன்னாங்க. போகிறப்போ நம்ம அங்கங்கே பிரேக் எடுத்தோம். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு பாதி தூரம் போகலாம், ஃபுல் இறக்கம் தான். பட் அப்படி போனால் வண்டிக்கு நல்லது இல்லைன்னு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் முந்தைய வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணல. அங்கே ஒரு இடத்துல மயில் காட்சி கொடுக்க ஒரு தமிழகத்தை சேர்ந்த அம்மா முருகான்னு அன்போடு அந்த மயிலுக்கு உணவு கொடுக்க, நம்ம அதை கடந்து போனால் அந்த வண்டி சத்தம் இறைச்சலில் ஓடிடக்கூடாதுன்னு ஓரமாக நின்று நானும் ரசிச்சுட்டே அதை படம் பிடிச்சேன். கண்டென்ட்டுக்காக யானை படம் எடுத்து போடலாமே நினைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என்னைக்கிறோன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அட்வென்ச்சர் நம்ம சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு கைடட் சஃபாரிலேயோ ஜூலேயோ நம்ம பார்க்குறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ரூட்ஸில் நம்ம அதை பார்க்குறது, கிட்ட நெருங்கி போகிறதுலாம் ஒரு பேராபத்தாக கூட நம்ம முடியலாம். 4 பஸ்ஸு அப் அண்ட் டவுன் இருக்குதுன்னு சொன்னாங்க தென்காசி செங்கோட்டை சைடில் இருந்து. பட் காலை முதல் மாலை வரை அந்த டைமிங் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் நான் ட்ராவல் பண்ணி போகிறப்ப இரு மார்க்கத்தில் ஒரு 2 பஸ் என்னை கடந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், பிரேக் எடுத்து எங்கேயாச்சும் நிற்கிறீங்கன்னா சேஃப் ஸ்பாட்டானு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆட்கள் ஆல்ரெடி பிரேக் எடுக்கிற இடத்துல நின்றுங்க. ப்ரைவேசின்னு அடர்ந்த பகுதியில் ரிஸ்க் வேண்டாம். நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபுட்டேஜஸ் மூலமாக எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப வண்டி ஓட்டுற பழக்கம்லாம் கிடையாது. கன்வீனியன்ட்டுக்காக அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போனேன். பிகாஸ் நான் அன்றைக்கி பிளான் பண்ண ஸ்பாட்ஸ்லாம் பார்க்குறப்போ 100 கிலோமீட்டர் கிடக்கும். பட் அது தெரிஞ்சும் ஒரு வழியில் அந்த முடிவு பண்ணேன். மலை ஏறி இறங்கிய டயரில் பண்பொழியில் ஒரு சின்ன கோவில் திண்ணையில் சற்று இலைப்பார எனக்கு பசி வயிற்றுக்குள்ள ஆரம்பிச்சது. கூகுளில் பார்க்குறப்போ காக்காச்சி ஆட்டுக்கறி ஃபேமஸ்னு பக்கத்தில் இருக்கிறத பார்த்தேன். அடுத்ததாக நம்ம தென்மலை பக்கம் 13 கண் பாலம் போகிற பிளான். ஸோ இந்த உணவகமும் கரெக்டாக அதை போகிற பாதையில் இந்த புளியரைக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து மதியம் ஒரு 2:30 இருக்கும். அப்போவே அந்த கடைக்கு ரீச் ஆனப்போ அண்ணன் கடைசி கட்ட சேவிங்ஸை நெருங்கினாங்க. சின்ன பழைய வீடு மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 8லேருந்து 10 பேர் தான் ஒரே சமயத்தில் அமர முடியும். காட்டுக்குள்ளே யானை இறங்கிட்டு நம்மளுக்கு இலைய இருக்க ஆள் கிடையாது. மற்றபடி நம்மளுக்கு தலைவாடை விருந்துன்னு ஃபேமஸு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாச்சி இலை இல்லாத காரணத்தை சொல்ல. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கிராமப்புற கோவில் குடைவிழாவில் சாப்பிட்ட டேஸ்ட்டை அண்ணன் திருப்பி கொண்டு வந்தாப்புல. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் அந்த கறியில் தெரிஞ்சுது. டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாது. அந்த சைடில் வச்ச கருவாடு தொக்கு, ரசம், மோர். இது மோர்னு சொன்னாங்க, ஆனால் எவ்வளவு கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டைம் ரேஞ்ச் வர இந்த கடை டாப் கிளாஸு. தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. பிளேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். அதுலேருந்து 20 கிலோமீட்டர் சுமார் ஒரு 35-40 நிமிஷம் ட்ராவலில் 13 கண் பாலம் சென்றடைஞ்சேன். பாலருவி போகிறதா நம்ம பிரைமரி பிளான். அப்படியே அங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஒரு ஸ்பாட் இருந்தனால இதையும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். 100 வருஷம் மேலே பழமை வாய்ந்த இந்த பாலம் கற்கள், மரம், சுண்ணாம்புன்னு உபயோகித்து கட்டியிருக்காங்க. முன்னாடி இது பாசி படர்ந்து ஒரு ஓல்டு லுக்கில் நல்லா இருக்கும். பட் இப்போ இது கொஞ்சம் கான்கிரீட்லாம் போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல். கொஞ்சம் புதுசாக இருந்தது. தமிழ் படங்கள் கட்டுறது தமிழ், ஜெயம் படத்தில் வரக்கூடிய அந்த வண்டி ரயில் வண்டின்னு அந்த பாடல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்கே தான் நடந்திருக்கு. அது பக்கத்துலேயே கல்லடை ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு
ஆறு கூட ஓடும். பாலத்துக்கு மேலே போகிறதுக்கு அப்போ அனுமதி இல்லை, கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஆட்கள் அங்கே போய் நிறைய சேட்டப் பண்ணியே இந்த மாதிரி பாதி இடங்கள் மூட வச்சிடுறாங்க. அடுத்தது ஆனந்த குளியலில் போட நம்ம போன இடம் பாலருவி. ஆல்மோஸ்ட் செங்கோட்டை புனலூர் ரோட் பார்டர் பக்கம் இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாப் கூட இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் கூட உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் வசதிகள் அங்கே உண்டு. கார் ஜீப்புக்கு 60 ரூபாய், பைக்குக்கு 25 ரூபாய், பஸ்ஸுக்கு 200 ரூபாய்ன்னு இருக்கும். அருவிக்கு செல்ல அந்த அனுமதி டிக்கெட் அடல்ட்டுக்கு 70 ரூபாய், 5லேருந்து 10 வயசு உள்ள குழந்தைகளுக்கு 30 ரூபாய் வசூலிப்பாங்க. ஜிபே கார்டு மட்டும்தான் அங்கே அக்செப்டடு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோனா அவங்க ஒய்ஃபை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நெட்டு கோளாறுனால சில தலைவலிகள், அந்த பேமெண்ட் டெபிட் ஆகி ஆனால் அவங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் அங்கே கொஞ்சம் இருந்தது. இந்த 70 ரூபாய் டிக்கெட்டில் வேனில் ஒரு 10 நிமிஷம் தூரம் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு விட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து நீங்கள் இந்த குளிக்கிற இடத்த ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் திருப்பி நீங்கள் நடந்து வந்து இறக்கி விட்ட இடத்துலையே ஏற்றி விட்டு போவாங்க. ஒரு 2-3 வேன் அங்கே சர்வீஸில் இருந்தது. சர்வீஸ் பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. முதல் ஆளாக ஏறி முதல் சீட்டில் பிடிச்சி போகிற பாதையை உங்ககிட்ட காமிக்கிறது நம்ம தலையாய கடமை அல்லவா? அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் ஒரு செக் போஸ்ட்டோட நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட் ஃபாரஸ்ட் ரைடு. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு உள்ள அலோடு கிடையாது. பட் நடுவில் ஒரு சில ரெசார்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் புக் பண்ணியிருந்தால் அதுக்கான அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் காமிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டு போய்க்கலாம் போல். அங்கே ஒரு சின்ன கேண்டீனும் இருந்தது ஃபார் டீ ஸ்நாக்ஸுக்கெல்லாம். கொஞ்சம் கல் மண்ணுமா ஒரு 5-6 நிமிஷம் ஒரு நார்மல் வாக்கில் நீங்கள் அந்த அருவி பகுதிக்கு ரீச் ஆகிடலாம். கரெக்டான வெதர் அன்னைக்கு. ஆக்சுவலி நான் போன டைம் வந்து ரொம்ப மழையும் பெஞ்சிருந்தாலும் சதபதன்னு ஆயிருக்கும், ஒரே வெயில்னாலும் காஞ்சு போயிடுவோம். பட் செப்டம்பர் மாதம்னாலும் நம்ம போகிற அந்த நாளை பொறுத்து தான் அந்த வெதர் கண்டிஷன்லாம். பெண்களுக்கு மட்டும் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் வசதி இருக்குது. ஒரு சிலர் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சொற்ப நடைக்கு பின் தோன்றிய பாலருவி, பால் போல் வெள்ளை நிறத்தில். இந்த அருவிக்கான அனுமதி நேரம் காலை 8 முதல் மாலை 4 வரை. நான் போன டைம் அரௌண்ட் மதியம் 3:30 இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ன்னு கூட சொல்லலாம். போகிற வரையிலேயே ஃபேமிலிக்கு தனி, ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ்க்கு தனின்னு அந்த அருவியில் குளிக்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய ஃபால்ஸில் குளிக்க பெரும்பாலும் அலௌடு இருக்காதான். பிகாஸ் அதில் ஃபோர்ஸ் அதிகமாக அரௌண்ட் 300 அடி பாறையிலிருந்து அந்த தண்ணீரானது விழுகிறது. பட் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பாலருவியை பார்க்க மட்டும் அனுமதிப்பாங்க. பார்க்குறப்பவே ஆஹா இதில் குளியலை போட்டால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் சம்மர் டைமில் தண்ணி கம்மியாக விழுற சமயங்களில் மட்டும் அனுமதி கொடுப்பாங்க போல். அதற்காகவே ஒரு வறண்ட நேரத்தில் வரணும்னு எனக்கு தோணுச்சு. இதிலேருந்து வந்து பிரிஞ்சு ஓடுற பாறைகளில் தான் நம்மளை குளிக்க விடுவாங்க. அதிகாரிகளும் அந்த கண்காணிப்பில் இருப்பாங்க. ஆண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இதுதான். நான் குளித்தப்போ கூட்டம் கொஞ்சம் தன்மையாக தான் இருந்தது. வெளியே வந்து வீடியோ எடுத்தப்போ தான் இப்படி கூட்டம் துண்ணுச்சு. பேக் சும்மா சைடில் தான் நம்பிக்கையாக வச்சேன், சேஃபாக தான் இருந்தது. இது ஃபேமிலி குளிக்க ஒதுக்கப்பட்ட ஸ்பாட்டு. பாலருவியில் இப்போ நம்ம குளித்து வண்டியேற போயிட்டுருக்கோம். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நிஜமாகவே இந்த பாலுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அப்படி பால் விலையில் இருந்தது. செம்ம ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டி அப்படியே எனக்கு முதுகு கழுத்தெல்லாம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இது. இன்னும் சில டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ் ஆகிடுதுன்னா தொடர்ந்து வரும். அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகலாம். மணி இப்போ 4:30. இன்னொரு 2 ஸ்பாட் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா கோயில் ஒன்று, அப்புறம் திருமலை முருகன் கோயில். ஸோ அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போவோம். ரிட்டன் வண்டி எடுக்க போனப்போ டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டு. வண்டி நெரிசலும் இல்லை. ரெஃப்ரெஷ் அந்த மைண்ட் செட்டில் அடுத்து நம்ம போன ஸ்தலம் ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். இதுவும் அச்சன் கோவில் மாதிரி கேரளத்தில் முக்கிய ஐயப்பன் கோவில்களில் ஒன்று. ஃப்ரீ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அங்கே இருந்தது. நான் சும்மா கேரளாவை வந்து புகழில்லை, டூரிஸ்ட் வராங்கன்னா அகெயின் அவங்க வரணுங்கிற மாதிரியான அந்த ஸ்மூத்தான வசதிகளும் எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படுத்தி தர்றாங்க. மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களை பார்த்து கற்றுக்கணும். கேரளா டூரிசம் தான் மிக முக்கிய வருமானம் ஈட்டும் சோர்ஸ். அதுக்கு இந்த கோவிட் பீரியட்லாம் வந்து பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க அப்போ திக்கு முக்காரிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவங்க டூரிசம்க்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து டெவலப் பண்ணுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு நடை திறக்கும் நேரத்தில் அவங்க குப்பையெல்லாம் பெருக்கி வாசல் தெளித்து பூஜைக்கு கோவிலை தயார் செஞ்சுட்டு இருந்த அந்த மாலை வேலையில் அருமையான தரிசனம் எனக்கு. பக்கத்துலேயே சரி அச்சன் கோவில் ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஓடை அங்கே ஓடுது. கை கால்கள்லாம் அங்கே அலம்பிட்டு நீங்கள் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி தென்காசியை நோக்கி பாஞ்சுது.
திருமலை குமாரசுவாமி கோவிலை நோக்கி. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் அடைக்கிட முடியாது. திருமலை குமாரசுவாமி கோயில், குற்றாலம், அழகிய சுந்தரபாண்டியபுரம், தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில், உங்களுடைய பஜார் பகுதி அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக வரும். அதையும் தொடர்ந்து பார்த்து என்னோட இணைந்து இருங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த தென்காசி சுற்று வட்டத்தில் இந்த மாதிரி பகுதிகளெலாம் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.